மூணாவது டோர்னமெண்ட்னரோ மறுபடியும் மெஸ்ஸி தான் இன்டர்நேஷ்னல் ட்ரோஃபி ஜெயிப்பாரா, இல்லைனா வந்துட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருக்க ஹாமஸ் ராட்ரிகஸ் வந்து லூட்டிட்டு போயிடுவாரா? வாங்க பார்ப்போம். வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இது வந்து கோப்பா அமெரிக்காவோட ஃபைனல்ஸ் வந்துருச்சு. செம்மையாக நடந்து முடிஞ்ச இந்த நாக் அவுட் ஃபிக்சரில் வந்துட்டு 2 டீம் குவாலிஃபை ஆகி ஃபைனல் போயிடுச்சு. அது வந்து அர்ஜென்டினா, கொலம்பியா ரெண்டுமே வந்து பயங்கரமாக ஆடின டீம். பயங்கரமாக ஆடினதுன்னு சொல்கிறத விட பயங்கரமாக சண்டை போட்டு வந்த டீம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் எதுக்குறா ஃபுட்பால் ஆடிட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டபிள்யூடபிள்யூவாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து குவாலிஃபை ஆகிறோம்னு நினச்சாங்க. பட் ஜென்ரலாகவே கோப்பா அமெரிக்கா எடுத்தாலே நம்ம சவுத் அமெரிக்கன் டீம்ஸ் வந்து காலில் அடிக்கிறத விட கையில் அடிக்கிறது, ஏதாவது சிலுமிஷம் பண்ணுறது. இப்போ இந்த கோப்பா அமெரிக்காவில் வந்து ஜென்ரலாகவே இந்த சுவாரஸ் மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மற்றவங்க கடிக்கிறது, பிடிச்சி அடிக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. அந்த மாதிரி தான் வந்து இந்த கொலம்பியா மேட்ச் நடந்து முடிஞ்சது. கொலம்பியா உருகுவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமாக நடந்து முடிஞ்சுது. மேட்ச்சில் வந்துட்டு கொலம்பியா 1-0 லீடு, லர்மா கோல் அடித்த அப்புறமா வந்துட்டு சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு வந்துட்டு அந்த உருகுவாய் பிளேயர் வந்து லைட்டாக ஒரு வந்து சிலுமிச வேலையை பண்ணி அந்த கொலம்பியா பிளேயர் லைட்டாக வெறுப்பேற்றிட்டார். அவர் திரும்பி போய் பொக்குன்னு குத்திட்டாரு, ஒரு டபிள்யூடி மேட்ச் மாதிரி. என்னடா இதுன்னு பார்க்க எல்லாருமே கண்டிப்பாக உனக்கு கார்டு கிடைக்க போதும் நினச்சிட்டு இருந்தோம். ஆல்ரெடி புக் ஆகிருந்தவர் வேற ஒன்று ரெட் கார்டு வாங்கி முனியோஸ் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாரு. அப்படி இருந்துமே வந்துட்டு கொலம்பியா வந்து சூப்பராக ஆடினாங்க. 10 மென்னை வச்சுக்கிட்டு உருகுவையை ஷார்ட்ஸே அடிக்க விடல. முடிஞ்ச அளவுக்கு அவனுங்க கண்டெயின் பண்ணிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண வச்சுட்டு கொலம்பியா எத்தனைக்கும் சொல்ல போனால் அவங்க தான் பெட்டராக ஆடிருக்காங்க. ஆனால் மோர் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் ஆன் டார்கெட், அந்த 10 மென் போயுமே வந்துட்டு அவங்க தான் வந்து ஷாட்ஸ் ஆன் டார்கெட் அதிகமாக வச்சுருக்காங்க. இது மாதிரி என்ன பண்ணுறது உருகுவை? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த கேமில் வந்துட்டு உருகுவையே ஸ்கோர் பண்ணிருக்கலாம். லூயிஸ் சுவாரஸ் வந்த உடனே அவர் ஒரு போஸ்ட் அடிப்பார். அது இல்லாமல் கொலம்பியாவும் கோல் அடிச்சுக்கல, அவங்களுக்கும் வந்துட்டு கவுண்டர் அட்டாக்டில் 2 வாட்டி சான்ஸ் போயிட்டு ஒரு வாட்டி போஸ்ட் அடித்தாங்க. அப்புறம் வந்து ஒரு சேவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு நல்ல சண்டை, ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் போகிற கேம் வந்துட்டு இந்த கேம் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கம்மிங் இன்டு த ஃபைனல்ஸ் வந்து கொலம்பியா வந்து டெஃபினட்டாக ஒரு லைட்டான டீம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து தே ஆர் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் வின்னிங் ரன். இப்போ கொலம்பியா வந்துட்டு 28 கேம் வந்துட்டு தோக்காம விளையாடி இருக்காங்க கண்டினியூஸாக. இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு அவங்களுக்கு மட்டுமே. ஏன்னா 28 கேம் வந்துட்டு கொலம்பியா தோக்காம ஆடுறது வந்துட்டு ஒரு பயங்கரமான ரெக்கார்டு என்ன கேட்டிங்கன்னா. அப்படியே வந்து நம்ம அர்ஜென்டினா சைடில் இப்போ ஃபர்ஸ்ட் வைப்போம். அர்ஜென்டினா வந்துட்டு அவங்களும் வந்துட்டு 2-0 வந்து ஜெயிச்சுட்டு அவங்க வந்து இப்போ வராங்க இப்போ ஃபைனல்ஸ்க்கு. அந்த கேமில் ஹூலியன் ஆல்வரஸ் ஃபர்ஸ்ட் கோல், அப்புறம் செகண்ட் கோல் வந்துட்டு ஒரு டிஃப்ரெக்டட் கோல் வந்து கடைசியில் வந்து லியோ மெஸ்ஸி ஸ்கோர் ஷீட்டில் வந்துட்டார். ஸோ அதுவே வந்து நிறையா அந்த ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. மெஸ்ஸி வந்து ஸ்கோர் ஷீட்டில் வந்தது. ஸோ வந்து மெஸ்ஸி இந்த கோல் அடித்ததுனால அந்த 6 கோப்பா அமெரிக்காஸில் வந்துட்டு அவர் கோல் போட்டிருக்காருங்க. அது வந்துட்டு ஒரு இம்பெக்கபிள் ரெக்கார்டு, ஒரு பயங்கரமான ரெக்கார்டு அது. அதாவது வந்துட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு கோப்பா அமெரிக்காவில் கோல் போட்டு வந்து 2007. அதுக்கப்புறம் இப்போ கோல் கண்டினியூஸாக அடுத்தடுத்த எடிஷன்லேயும் அடிச்சுட்டு இந்த எடிஷன்லேயும் வந்துட்டு கோல் போட்டது வந்து 17 வருஷம் இந்த ரெக்கார்டு. அப்போ ஆரம்பித்தவர் வந்து இப்போவும் ஒன்றும் முடிக்காமல் வந்து கோல் பண்ணுறது வந்து ஒரு பிரம்மாண்டமான ரெக்கார்டு தான். ஸோ அவரு கோல் போட்டு இப்போ அர்ஜென்டினா வந்து 2-0 ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரி இது வந்து அவங்க 3rd மேட்ச் டோர்னமெண்ட் இப்போ ஆடுறதுல வந்துட்டு இப்போ கோப்பா அமெரிக்கா 2021 ஆடி ஃபைனல்ஸில் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் ஆடி 2022 வேர்ல்ட் கப் வந்து ஃபைனல்ஸில் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு 2024 கோப்பா அமெரிக்காவோட ஃபைனல்ஸில் இருக்காங்க. ஸோ 3rd மேஜர் டோர்னமெண்ட் வந்துட்டு இப்போ மறுபடியும் ஃபைனல்ஸில் இருக்காங்க. அந்த டீம் நிறுத்தவே முடியாதையா, ஒன்லி வின்னர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டவுட்டே இல்லை. ஸோ பேசிக்கலி இப்போதைக்குன்னு பார்த்தா ஆப்டா ஸ்டாட்ஸ் படி 51% வின்னிங் சான்ஸ் வந்து அர்ஜென்டினாவுக்கு தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம கொலம்பியாவை குறைவாக இட போட முடியாது. ஏன்னா வந்து இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க தான் வந்துட்டு சூப்பராக ஆடிட்டு இந்த மாதிரி 5-0 அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமான விக்ட்ரி எடுத்திருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி மென்ஷன் பண்ணோன்னா அதில் இருக்கிற ஹாமஸ் ராட்ரிகஸ் வந்துட்டு ஒரு சென்சேஷனல் ஃபார்மில் இருக்கிறாரு. இந்த டோர்னமெண்ட்லேயே வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சான்சஸ் கிரியேட்டட் 17 சொல்லணும்னா அவர் கிரியேட் பண்ணியிருக்கதே அந்த ஹாமஸ் ராட்ரிகஸ் தான். அண்ட் கோப்பா அமெரிக்கா ஹிஸ்ட்ரியிலேயே வந்துட்டு மோஸ்ட் அசிஸ்ட் இன் அ சிங்கிள் டோர்னமெண்ட், அதாவது 6 அசிஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து ஹாமஸ் ராட்ரிகஸ் தான்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ரீவியஸ் டோர்னமெண்ட்டில் மெஸ்ஸி வந்து 5 அசிஸ்ட் கொடுத்து அவரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணால் ஹாமஸ் ராட்ரிகஸ் நான் இறங்குறேன் அந்த களத்தில் அப்படின்னு சொல்லிட்டு 6 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. என்னதான் வந்துட்டு அர்ஜென்டினா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கொலம்பியா வந்து நாங்களும் ஈக்குவலாக ஸ்ட்ராங்குன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஏன்னா வந்து 2 பேருமே வந்து லாங் அன்பீட்டன் ரன்ஸ் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். ஸோ வந்து ஓவரால் 8 எடுத்து தான் இது ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்துட்டு கொலம்பியா வர்சஸ் அர்ஜென்டினா இந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அது முன்னாடி மீட் பண்ணது பார்த்தோன்னா 12 வாட்டி இவங்க மீட் பண்ணதில் 1 வாட்டி மட்டும்தான் கொலம்பியா ஜெயிச்சிருக்காங்க. மற்றதெல்லாம் வந்துட்டு எதிர் அர்ஜென்டினா ஜெயிச்சிருக்காங்க, எல்லாம் ட்ராவில் முடிச்சிருக்குது. மோஸ்ட் ரீசெண்டாக 2021 கோப்பா அமெரிக்காவில் பார்த்தாலுமே 1-1 தான் ட்ரா முடிஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க எப்போ கொலம்பியா ஜெயிச்சிருக்காங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கே முன்னாடி தான். அது கோப்பா அமெரிக்காவுக்கு முன்னாடி 2019 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பெரிய ரெக்கார்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈக்குவலாக தான் நம்ம பிரித்து வைக்கலாம். ஸோ 2 சைட்லேயுமே வந்துட்டு பயங்கரமான ஸ்டாட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஜர் நியூஸ் என்னென்னா அர்ஜென்டினா சைடில் வந்துட்டு ஆங்கல் டி மரியா ஒன் ஆஃப் தி கோட்ஸ். நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து மெஸ்ஸி அர்ஜென்டினாக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி ஈக்குவலாக எனக்கு கேட்டிங்கன்னா ஈக்குவலாக வந்துட்டு டி மரியாக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா 2021 அந்த ஃபைனலில் கோல் போட்டதாக இருக்கட்டும், வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் கோல் போட்டது, என்ன மூமெண்ட்டில் ஸ்டெப் அப் பண்ணணுமோ டி மரியா வந்துட்டு கண்டிப்பாக அந்த டைமில் ஸ்டெப் அப் பண்ணியிருப்பார். அண்டர் ரேட்டட் அன்ஸ்போக்கன் லெஜெண்ட் டெஃபினெட்லாக. ஸோ ஈ இஸ் ரிட்டையரிங் ஆஸ் அ லெஜெண்ட். அவர் சொல்லிட்டார் ஆல்ரெடி இந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட்டோட நான் இன்டர்நேஷ்னல் கரியரை வந்து நான் முடிச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டி மரியா, அ லெஜெண்ட் இன்டீட். அவர் ரிட்டையர் ஆகிறாரு. ஆன் தி அதர் சைட் பார்த்தோம்னா திஸ் குட் பொட்டென்ஷியலி பி த லாஸ்ட் டோர்னமெண்ட் ஃபார் ஹாமஸ் ராட்ரிகஸ் கூட. அவரும் வந்து இந்த 2014 வேர்ல்ட் கப்பில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இந்த அப்புறம் ரியல் மேட்ரிட் சைன் பண்ணி ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஆஃப் கெரியர் வந்துட்டு அவர் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்டு மேபி திஸ் குட் பி இஸ் லாஸ்ட் கோப்பா அமெரிக்கா ஆர் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் அஸ் வெல். ஸோ ஹாமஸ் ராட்ரிகஸ்க்கும் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபைனல்ஸ். அண்ட் டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவங்க செமிஃபைனல்ஸ் யூஸ் பண்ண டீம் தான் மோஸ்ட்டாக இருக்கும் போது, எக்ஸப்ட் தட் லட்டோரோ மார்டினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓவர் ஓலியன் ஆல்வரஸ் இந்த ஃபைனல். அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் கொலம்பியாலே அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண டீம் தான் இருக்கும் போது, எக்ஸப்ட் முனியோஸ் மேபி ஆட முடியாது. இப்போ மற்றபடி அவங்க த்ரெட்ஸ் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஹாமஸ் அண்ட் லூயிஸ் டியாஸ். இங்கே வந்துட்டு இங்கே த்ரெட்ஸே டீமே த்ரெட்டு தான். ஸோ வந்துட்டு முக்கியமாக சொல்ல போனோன்னா மெக்காலிஸ்டர், லியோ மெஸ்ஸி அண்ட் டி மரியா இது வந்து ஒரு பயங்கரமான காம்போவாக இருக்க போகுது. மற்றபடி வந்து எமி மார்டினஸின் கோல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ சாலிடாக இருக்க போகிறான்ட்டு. அந்த சைட் கொலம்பியாவில் வந்துட்டு டிஃபென்சிவ்லி தே ஹவ் பின் வெரி சாலிட். லோவஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ்ஜி ஃபேஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் ஷாட்ஸ் அடிக்கிறதே கஷ்டமாக இருக்க போகுது. இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த செமிஃபைனல் மேட்ச்லேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்னா கொலம்பியா வந்துட்டு கவுண்டர் அட்டாக்கிங்கில் ரொம்ப சாலிடாக இருக்காங்க. அவங்க வந்து டிஃபென்ஸ் நல்லா பண்ணிவிட்டு கவுண்டர் அட்டாக்கிங்கில் அடிச்சு விட்றதுல ஸ்பீட் வந்து லூயிஸ் டியாஸ்க்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் தேர் ஏபிள் டு ஃபைண்ட் த கரெக்ட் பாசஸ். அண்ட் இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் வந்துட்டு நிறைய கோல்ஸ் போட்டிருக்காங்க. கார்னர் எடுக்கிறதுல வந்துட்டு ஹாமஸ் வந்து சூப்பராக எடுக்கிறாரு. அண்ட் அட் த சேம் டைம் கோல் போடுறதுக்கும் டிஃபெண்டர்ஸ் அண்ட் ஹைட்டாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது அவங்களோட அட்வான்டேஜ். அர்ஜென்டினா அந்த எதிரான்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு சான்ஸ் கிரியேட் பண்ணுறதுல குறைவே இல்லை. மெக்காலிஸ்டர்லேருந்து எல்லாருமே மிட்ஃபீல்ட் ஓப்பன் அப் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் அட்டாக் பண்ணுறதுல மோஸ்ட் நம்பர் ஆஃப் சான்சஸ் கிரியேட்டடுமே வந்துட்டு அர்ஜென்டினா சைடில் இருக்குது. அவங்க சூப்பராக ஆடுறாங்க. ஒரே ஒரு ட்ராபேக் நான் என்ன சொல்லுவேன்னா லாஸ்ட் கேம் நான் பார்த்ததில் வந்துட்டு அவங்க டிஃபென்சிவ்லி ரொம்ப ஓப்பன் அப் ஆகிறாங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. போன வாட்டி அது கேனடான்றதுனால தப்பிச்சாங்க. ஏன்னா வந்து அத்தனை ஷாட்ஸ் அவங்க வந்து கோல் போடுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தும் கேனடா மிஸ் பண்ணாங்க. பட் டெஃபினட்டாக வந்து இந்த டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங்கிக்கலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ரொம்ப வீக்காக இருக்குது. கார்னர் டிஃபெண்டிங்லேயும் அவங்க வீக்காக இருக்கிறாங்க. அந்த ஓப்பன் அப் ஆடுறதுலேயும் லைக் டிஃபென்சிவ்லி கூட வந்துட்டு சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. எமி மார்டினஸ் வந்து நல்லா பண்ணுறதுனால சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு எக்ஸாக்ட்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கொலம்பியாக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஏன்னா கவுண்டர் அட்டாக்ல அடிக்கிறதுக்கு. பட் தட் பீயிங் செட் அர்ஜென்டினா தான் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அண்ட் பின் வெரி ஸ்ட்ராங். என்ன கேட்டிங்கனாலும் வந்துட்டு மோர் சான்சஸ் வந்துட்டு அர்ஜென்டினாக்கு தான் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் இட் வில் பி அ லோ ஸ்கோரிங் 1-0 விக்டரி டு அர்ஜென்டினா. அப்போ என் திருமண வாழ்க்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதோ கமெண்ட்ஸில் போடுங்க. பட் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எக்ஸைட்டட் ஃபார் த ஃபைனல்ஸ். See you soon. This is Subhash.